எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா வாஸ்து. இந்த வாஸ்து சாஸ்திரம்ன்றது கூட ஒரு சயின்ஸ் தான். ஓகேங்களா? என்னுடைய தாய் மாமன், அதாவது அம்மாவுடைய தம்பி, அவர் கேரளாவில் இருக்கார். என்னோடய சொந்த ஊர் வந்து கேரளாவில் காசரகோடு, நார்த் கேரளாவில் கடைசி டிஸ்ட்ரிக்ட் அதுதான். அவர் அவ்வளோ பிஸி, ஒரு நாள்லேயே 2-3 வாஸ்து விஷயமாக நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவார். இப்போ கேரளாவில் இந்த டெரெயினே வேறு மாதிரி இருக்கும். இங்கே தான் சென்னையெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் மலைகளாக இருக்கும், ஹில்லி ரீஜனாகவே இருக்கும். அப்போது அந்த ஊரில் போய்ட்டு அவர் வாஸ்துபடி கணக்கு போட்டுட்டு இந்த இடத்துல கிணறு குழிங்க அப்படின்னு வரும். குளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிச்சானா ஹோல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிணறு எடுக்கிறாங்கன்னா 50 அடியில் தண்ணி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே கிரவுண்டில் வேறு எங்கேயாவது எடுத்திங்கன்னா 70, 75 அடி 80 அடி போனால் கூட சொல்லிட்டு தண்ணியே கிடைக்காது. இந்த அவங்க சொல்கிற இடத்துல குறிப்பிட்ட இடத்துல தண்ணி எடுத்தால் கொஞ்சம் அடி ஆழம் எடுத்தால் போதும், நல்ல சுவையான தண்ணியும் கிடைக்கும். நம்மளே கண்ணு மூடி இந்த இடம்லாம் எங்களுக்கு தான், எங்கேயாவது இடத்துல என்ன கிணறு நோண்டிங்கன்னா நிறைய ஆழமாக எடுக்க வேண்டியிருக்கும். தண்ணி டேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மலை இல்லையா? அப்போது நிறைய காசு மிச்சம். இந்த மாதிரி கன்சல்டன்ட் எல்லாம் கூப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கணிதம் இருக்குது, வாஸ்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அதை வச்சு அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க, பை எக்ஸ்பீரியன்ஸும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி வீடுனா பெட்ரூம், ஹால், கிச்சன், நம்ம சாப்பிட்ற டைனிங் ரூம், அப்புறம் கடவுளுக்காக பூஜை ரூம், இப்படி நிறைய வச்சுருக்கோம் இல்லையா. இது எங்கெங்கே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் இந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. இப்போ 2 அனுபவம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு அனுபவம், ஃப்ரெண்டோட அனுபவம் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் அவர் பெங்களூரில் ஒரு வீடு வாங்கினார், ஒரு ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டுக்கு போனது உடனே 2வது மாதம் அவருக்கு வேலை போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் மனைவி, 2 குழந்தைங்க, இவங்க எல்லாருக்குமே மாறி மாறி உடம்புக்கு நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது சுபாவிகமாக என்ன பண்ணுவோம், நம்ம வீடு மாறினது சரியாகலையோன்னு செக்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே நண்பர் வேறு வழியே இல்லை, இது சொந்த வீடு, இப்போது லோனில் எடுத்து கட்டின்னு இருக்கார். அங்கே பக்கத்தில் ஒரு வாடகை வீடு எடுத்து இந்த வீட்டில் இருந்து அந்த வீடுக்கு தாமசம் மாதிரி அங்கே இருந்துக்கிட்டு இந்த வீடுக்கு வாஸ்துவெல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பூஜையெல்லாம் பண்ணி இப்போ திருப்பி இதே வீட்டுக்கு வந்திருக்கிறார். புரியுதுங்களா? எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். இப்போது வேற ஒரு சம்பவம் சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு நீங்கள் ராஜயோகத்தில் சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன். இதே வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிஸ்டர் ராதிகான்னு சொல்லிவிட்டு அவங்களும் யூடியூப் வீடியோ போடுறாங்க, இங்கிலீஷில் போடுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க ஷேர் பண்ண ஒரு அனுபவம் சொல்கிறேன் பாருங்களேன். அவங்க ஒரு சென்டரில் இருக்காங்க. அந்த சென்டர் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதை வந்து இடித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட்டலான்னு முடிவு பண்ணி தரமட்டமாக்கிட்டாங்க அந்த இடத்த. அப்போ யாரோ சொல்கிறாங்க, இந்த இனிமேல் கட்டும்போது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊரில் இருக்க ஒரு பிரபலமான ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வராங்க. அவர் வாஸ்து பற்றி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? அப்போ அவர் வந்து இந்த இடம்லாம் பார்க்குறாரு. அவருக்கு இந்த பிரம்மகுமாரிஸ் இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் கன்சல்டன்ட். அப்போது அவர் கேட்குறாரு, இந்த இடம் என்னவா இருந்தது, ஏன்னா இடிச்சு தரமாட்டேமாக்கியாச்சில்ல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஒரு லிவிங் ஏரியாவாக இருந்தது, பெட்ரூமாக பயன்படுத்த இடம்னு சொல்கிறாங்க. அப்போ ஐயோ, இந்த ரூம் பெட்ரூமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இடத்த பெட்ரூமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்கிறவங்க இன்றைக்கி மென்டலாக இருந்திருக்கணும், மென்டலாக ஆகிடுவாங்க, ஏன்னா எல்லாமே தப்பு தப்பாக கட்டியிருக்காங்க முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் தான் இந்த வீட்டில் இந்த ரூமில் 10 வருஷமாக இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் ராஜயோகம் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுறீங்க, அதனால் உங்களை எதுவுமே பண்ண முடியல, அதனால் நீங்கள் நல்லா இருக்கீங்க. இது ஒருத்தர் சாதாரண ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் மென்டலாகி ஊர் சுற்றின்னு வந்திருப்பார். புரியுதுங்களா? அப்போது அந்த இடத்துலையே இத்தனை வருஷமாக இருந்தபோது இது வாஸ்து சரி இருக்கா, அது இருக்கா, இதெல்லாம் யாரும் பார்க்கல. ஒரே இதுதான், பரமாத்மா நினைவில் கனெக்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம். புரியுதுங்களா? ஸோ பரமாத்மா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறார். அப்போது இந்த வீடியோட நோக்கம் என்ன? இப்போ இதான் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா எல்லா கன்சல்டன்ட் பயன்படுத்திக்கங்க, பக்காவாக பண்ணிக்கோங்க, ஏன்னா அது சயின்ஸு.
கரெக்டாக தான் இருக்கும். அது நல்ல ஒரு கன்சல்டன்டான்னு பார்த்துக்கங்க. அவருக்கு ரியலாக திறமை இருக்கான்னு பாருங்கள், அவரோட புக் இருந்தால் படித்து பாருங்கள், அது லாஜிக் இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் ஒரு கன்சல்டன்ட் பண்ணாங்க. இப்போ வாடகை வீடு போகிறவங்க என்ன பண்ண முடியும்? இந்த ரூமில் பெட்ரூம், இந்த சைடு அது இருக்கணும், மாறி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களால் மாற்ற முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பரமாத்மா கிட்ட சரண்டர் ஆகிறது தான். புரியுதுங்களா? ஆத்மா பரமாத்மா நினைவு பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கவனிக்க தேவையில்லை. நேற்று நான் ஹாரோஸ்கோப் பற்றி வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயே தான் சொல்கிறேன். உங்கள் ஜாதக கட்டத்தை நீங்கள் கவலையப்படாதீங்க, ஜாதக கட்டமே ஒர்க் ஆகாது. ஏன்னா பரமாத்மா கண்ட்ரோலில் வந்தவுடனே உங்களுக்கு குரு தசை நடந்தாகணும். ஏன்னா சங்கமிகம் இது. உங்களுக்கு கலியுகத்தில் இருக்கவங்களுக்கு ராகு தசை நடக்கணும், அதெல்லாம் கஷ்டமே வரணும். இங்கே வந்தால் சுகந்தான் நடந்தாகணும். அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு பரமாத்மா, அது அவர் பார்த்துக்க போகிறாரு. நீங்கள் ஏன் மண்டை போட்டு உடைக்கிறீங்க? புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து பக்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கண்டேயன் கதை சொல்கிறாங்க. மார்க்கண்டே 18 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பான். 16 வயசு உயிரோடு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் உயிர் பிரிஞ்சிடும். கரெக்டாக யமதர்மன் வரான், அந்த அந்த பாசக்கயிறை வீசுகிறான், இவன் கழுத்தில் விழுது. ஆனாலும் இவன் என்ன பண்ணுறான்? சிவனோடைய இதை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ சிவன் தோன்றி யமனையே அழிச்சதா கதை சொல்லுது. இந்த கதை தான், இதில் நடக்கவே இல்லை. என்ன சொல்கிறோன்னா, பரமாத்மாவின் காலடியில் நம்ம போய் சரண்டர் ஆகிட்டோன்னா உலகமே எதிர்த்து நின்றாலும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ வாஸ்து, இந்த ஹாரோஸ்கோப், ஜாதகம் இப்படின்னு சொல்லி நிறைய டைம்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. சாட்சாத் கடவுள் சொந்த அப்பாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிடும். சரிங்களா? அப்போ அந்த சிஸ்டரோட வீடியோ லிங்க்கு கூட நான் கொடுக்குறேன் கீழே. அவங்க இங்கிலீஷில் போடுறோம், ரொம்ப பிரமாதமாக பேசுகிறாங்க. நல்லா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு ஹவருக்கு மேலே போகுது வீடியோ. பொறுமையாக இருந்தால் உட்காந்து கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, உலகத்தில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க எங்களை மாதிரி வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா டைம் ஆகிடுச்சுங்க. உலகத்தில் இருக்க எல்லார் ஆத்மாக்கும் தெரிஞ்சாகணும், நான் ஒரு ஆத்மா தந்தியாகிய சிவன், அந்த இது தெரிய வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஆனால் அவங்க ஆந்திராவில் இருக்காங்க. ஸோ தெலுங்கில் தான், அவங்க இங்கிலீஷில் தான் வீடியோ, ஆனால் அவங்க இடையில தெலுங்குலும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.